இந்த ஆர்கானிக் உரம் பயன்படுத்த வேண்டும் என்ற நல்ல எண்ணம் படைத்த அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள், உண்மையான வேண்டுகோள். எப்பொழுது ஆர்கானிக் உரத்தை பயன்படுத்தக்கூடிய நிலை உங்களுக்கு வந்துவிட்டால், அதுக்கு வாய்ப்பு கிடைத்துவிட்டால், நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை ரசாயன உரத்தை பாதியாக குறைத்தால் மட்டுமே இந்த ஆர்கானிக்கு அங்கே வேலை செய்யும். எப்படி நம்ம சாப்பிடுகின்ற உணவிலே உப்பு அதிகமாக சென்று விட்டால் நம்மால் உண்ண முடியாதோ, நம்மாழ்வார் சொல்லுவார், இந்த ரசாயன உரத்தை சீனா உப்பு என்று சொல்லுவார்கள். அதுபோல் இந்த ரசாயன உரத்தை எப்போதும் போல் நீங்கள் பயன்படுத்தினால் நாம் போடுகின்ற ஆர்கானிக்கு அங்கே எடுக்க விடாது. அதனால் ஆராய்ச்சி கூறுவது, நமது ஸ்கைவின் நிறுவனம் ஒரு 20க்கு மேற்பட்ட வேளாண்மை பல்கலைக்கழகத்திலேயே ஒரு 80 லட்ச ரூபா வரை செலவு செய்து நாங்கள் ஆராய்ச்சி செய்ததில் 45,000 விவசாயிகளிடம் ஒரு ஏக்கருக்கு கடந்த பல ஆண்டுகளாக தமிழகம் முழுவதும் எங்களது நிறுவனத்தினுடைய ரெடால்கே பொருளை கொடுத்து பார்த்ததிலும் எங்கெங்கெல்லாம் பாதியாக ரசாயனம் குறைக்கப்பட்டதோ அங்கு தான் இந்த ஆர்கானிக் வேலை செய்கிறது. அப்படி என்றால் அன்பு நண்பர்களுக்கு வேண்டுகோள், ஆர்கானிக்கை பயன்படுத்துங்கள், உண்மையான ஆர்கானிக் பயன்படுத்துங்கள், தேவையான அளவில் பயன்படுத்துங்கள், ரசாயன உரத்தை பாதியாக குறைத்து பயன்படுத்துங்கள். இந்த ஆர்கானிக் உரத்தை 3 விதமாக பயன்படுத்த வேண்டும் என்று எங்கள் நிறுவனத்தில் ஆராய்ச்சியில் நாங்கள் கண்டுபிடித்தது ஒரு உண்மை. 1 அடி உரமாக பயன்படுத்த வேண்டும். அதற்கு எங்கள் நிறுவனம் சாரல், சிகரம், சோலைவனம் போன்ற 3 பொருட்களை வைத்திருக்கின்றோம். அதுபோக இலைவெளி தெளிப்பாக ஆர்கானிக்கை கட்டாயமாக பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஆராய்ச்சியில் கண்டுபிடித்த உண்மை. ஏன் என்றால் ஒரு 50%, 75% பேர் அடியிலே ஆர்கானிக் போடுவதில்லை. நடவு செய்த 15-20 நாட்களிலே அதை போட தொடங்குகிறார்கள். ஒரு சில பொருட்களை அது பல நிறுவனம் பல பொருட்களை உற்பத்தி செய்கிறார்கள். அது எந்த அளவுக்கு போதுமானது என்பதை நான் கூற முடியாது. அது போட்டு அதனால் பலனடைந்த உங்களுக்கு தான் தெரியும். இந்த முதல் மேலுரம் யூரியா இடும்போது ஆர்கானிக் உரம் ஏற்கனவே பயன்படுத்தாத நிலையில் இருக்கும்போது இலைவெளி ஊட்டமாக ஒரு ஏக்கருக்கு நமது நிறுவனத்தில் பிளட் என்ற ஒரு பேஸ்ட் வடிவில் உள்ள ஒரு ஏக்கருக்கு 1/2 கிலோ அளவிலே நாங்கள் உற்பத்தி செய்து விற்கின்றோம். இந்த 1/2 கிலோ பயன்படுத்துவதால் உங்களுக்கு முன்பு கூறியது போல மண்ணிலிருந்து தான் அத்தனையும் உற்பத்தி செய்து பயிர்கள் அளிக்கின்றது. ஆனால் காற்றிலிருந்து எடுக்கக்கூடிய சில வகை, அதாவது சைலம், புளோயம், அதாவது மனிதனுக்கு இதயம் இருக்கின்றது, பயிர்களுக்கு 2 குழாய் இருக்கின்றது. மேலே உள்ள ஆகாயத்தில் உள்ளதை உற்பத்தி செய்து வேர்களுக்கு அனுப்புவதும், வேரிலிருந்து பரிமாற்றம் செய்து பயிர்கள் அனுப்புவதும் 2 குழாய் இருக்குது. அதுதான் பயிர்களுக்கு இதயம். அந்த இதயம் வழியாக நாம் இடுகின்ற ஆர்கானிக் போலியோ ஸ்ப்ரே 24 மணி நேரத்தில் வேருக்கு சென்றடைந்து மண்ணில் உள்ள நுண்ணுயிர்களை பெருக்கமாக்கி, குறிப்பாக தலைச்சத்து எடுத்துக்கூடிய 3 வகை நுண்ணுயிர்கள் பெருக்கமாக்கி யூரியாவை தொடர்ந்து பயிருக்கு எடுத்து கொடுக்கின்றது. எந்த நேரத்தில் இடுகின்றோமோ அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய மண் கட்டமைப்பை உருவாக்குகிறது. நுண்ணுயிர் பெருக்கத்தால் வேர் வளர்ச்சி பயிரில் மண்ணில் கிட்டாத நிலையில் உள்ள சத்துக்களை கரைத்து கொடுக்கின்றது. குறிப்பாக பயிரிலே மண்ணில் இருக்க நுண்ணுயிர் போல இலை தாவரத்திலையும் நுண்ணுயிர்கள் அமைஞ்சிருக்கும். அந்த தாவர நுண்ணுயிர்களுக்கும் உணவு அளித்து அதற்கு பிறகு அது வளமாக இருப்பது ஒரு காரணத்தினால் பயிரிலே தாக்கக்கூடிய வைரஸோ நோய் பூச்சி போன்ற எது வந்தாலும் அந்த செடிக்கு எதிர்ப்பு சக்தி பூச்சி நோய் தாக்குதலை தடுக்கும் நிலை உருவாகிறது என்ற ஒரு காரணத்தினாலும் போலியோ ஸ்ப்ரே மூலிமா தெளித்தவுடன் பயிருக்கு உடனடி எனர்ஜி கிடைத்து அது ஆக்டிவாக விறுவிறுப்பாக அந்த பயிரை வளர்க்கக்கூடிய நிலை இருப்பதாலும் கட்டாயமாக இலைவழியாக ஒரு ஆர்கானிக் தெளிக்க வேண்டும். அடி உரமாக ஆர்கானிக் இட்டு இலைவழி உரமாக 2 முறை ஆர்கானிக்கை யார் தெளிக்கின்றார்களோ அவர்களுக்கு பூச்சி மருந்து, நோய் மருந்து தேவை இல்லை. அவர்களுக்கு ரசாயன உரம் 2வது முறை 3வது முறை தேவையில்லை. நான் சொல்லவில்லை, உங்கள் பயிர் உங்களிடம் சொல்லும் என்ற ஒரு நல்ல காரணத்தினால் நீங்கள் உங்கள் பகுதியில் இதில் பயன்படுத்தி செய்து பாருங்கள். நன்மை அளித்தால் இதை கட்டாயம் செய்யுங்கள் என்ற ஒரு கருத்தை நான் பதிவிடுகின்றேன். இதோட ரெடால்கே பயன்படுத்துவதால் என்னென்ன பலன் கிடைக்கின்றது என்ற ஒரு நல்ல செய்தியும் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆக்சின், சைட்டோகின், ஜிப்ரிலின், அமினோ அமிலங்கள், வைட்டமின்கள், பேரூட்டங்கள், நுண்ணூட்டங்கள், இது போன்று 100க்கு மேற்பட்ட சத்துக்கள் இருக்கின்றது. அது ஆர்கானிக் வடிவில் இருக்கிறது.
இயற்கை உரம். இயற்கை உரை பயன்படுத்தும் போது மண்ணில் பயிர்களுக்கு 80% பயிர் உட்கொள்கிறது. ரசாயன வடிவில் பயன்படுத்தும் போது ஒரு பயிரில் 20% மேலே பயன்படுத்துவதில்லை. அந்த ஒரு நல்ல காரணத்தினால் இந்த ஆர்கானிக் உரத்தை பயன்படுத்த நான் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். சரி, ஆக்சிஜன் என்ன செய்யுது? ஏன் நான் சொன்ன ஒரு 8 விதமான பொருட்களை சொன்னேன். ஆக்சிஜன் பயன்பாடுனாக்க தாவரத்தின் செல்களை, ஒரு தாவரம் வளர்னா செல் கட்டமைப்பு பெருத்துக்கிறது. உங்களுக்கு அந்த செல் கட்டமைப்பை வேகமாக வளர வைக்கிறது. அற்புதமான செயல் செய்கின்றது. இலைகள், தண்டுகள் தடினமாக ஆகிறது, ஸ்ட்ராங் ஆகிறது. அதுபோல் ஜிப்ரின் ஹார்மோன்களை, அதாவது பசியை தூண்டக்கூடிய ஹார்மோன்களை தாவரத்தின் நுனிப்பகுதியில் செல் பெருக்கத்தையும் புதிய வேர்களையும் வளருவதற்கு துணையாக இருக்கின்றது. சீக்கியில் உள்ள பாலிசாக்கரைட் மண்ணை பொலபொலப்பாக சாஃப்டாக வைத்து மண்ணில் உள்ள நுண்ணுயிரோட எண்ணிக்கையை பெருக்கிறது. இந்த ஒரு நல்ல செயலை மண்ணில் செய்கிறது. நாம் இடுகின்ற சத்துக்களை பரிமாற்றம் செய்து பிரித்து கொடுக்கின்றது. இது போன்ற ஒரு நல்ல விஷயங்களை செய்கிறது. வேர்கள், ஒரு தாவரத்தில் எந்த அளவுக்கு செடி வளமாக இருக்க வேண்டுமோ அதற்கு வேர்கள் எந்த அளவுக்கு ஆழமாகவும் அகலமாகவும் பரவுகிறதோ அதை வைத்து தான் அந்த பயிர் வளர்ச்சியும் அந்த மகசூலும் நிர்ணயிக்க முடியும். அதனால் இந்த ரெட் ஆல்கே சீக்கிங் வேர்களை ஆழமாக வளர்கிறது. மண்ணிலிருந்து கரையாமல் உள்ள சத்துக்களையும் பரிமாற்றம் செய்ய கொடுக்கிறது. ஆக பயிர்களுக்கு நன்மை எந்த வகையில் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், வலிமையான வேர் வளர்ச்சிகள், அதிகமாக இளமை பசுமை மற்றும் ஒளி சேர்க்கை செய்கிறது, சிறந்த ஊட்டச்சத்துக்களை உறிஞ்ச செய்கிறது, அதிக காய்பிடிப்புகள் போன்ற பணிகளை செய்கிறது. வறட்சி, இன்றைக்கு தண்ணி பாய்ச்ச வேண்டும், ஒரு 5 நாள் கழித்து தண்ணி பாய்ச்சினால் கூட ஆழமாக வேர் இருப்பதால் வறட்சியை தாக்குப்பிடிக்கும் நிலையை உருவாகிறது. அந்த பயிரிலேயே வறட்சி தங்களுடைய சக்தியை உருவாக்கிறது. விவசாயத்தினுடைய நம்பிக்கை, விவசாயத்தின் நம்பிக்கை, விவசாயத்தின் நம்பிக்கை, சீக்கிங், விவசாயத்தின் நம்பிக்கை.